நான் வந்து கேஸுக்கு மாற்றான விறகடுப்பு, வுட் ஸ்டவ் கம்பெனி வச்சிருக்கிறேங்க. இந்த ஸ்டவ் வந்து யார் யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ஒரு 5 பேத்துலேருந்து 1000 பேர் சமைக்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த ஸ்டவ் வந்து பயன்படுங்க. சின்ன கேட்டரிங் பண்ணுறவங்கலேருந்து, பெரிய ஹோட்டலு, சின்ன ஹோட்டலு, இந்த வடை, போண்டா, பஜ்ஜி போடுற டீ கடைக்காரங்க, எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ ஒரு 85% வந்து இது சேவிங்ஸ் பண்ணி குடுக்குங்க. அதே மாரி வந்து கேஸ் சிலிண்டர் வந்து ஒரு சிலிண்டரு ரூ. 2200 வாங்குறாங்க. அந்த ரூ. 2200 வாங்க வேண்டிய அந்த கேஸ் சிலிண்டருக்கு பதிலா, நம்ம ஒரு ரூ. 200 கட்ட போட்டாங்கன்னா, அதிகபட்சம் ரூ. 150. ரூ. 200 கொஞ்சம் அதிகமா தான் சொல்றோம். ரூ. 200 விறகு வாங்கி அவங்க போடும்போது, ஒரு நாளைக்கு ரூ. 1800 அவங்களுக்கு சேவிங்ஸ் வருங்க. இந்த ஸ்டவ்ல வந்து பயந்துக்க வேண்டியது, கேஸ்னாலும் கூட சில நேரத்துங்கள்ல பயந்துக்கலாம். எப்பாவது ஏதாவது வெடிக்குமோ, இல்ல ஏதாவது ஆகுமோ அப்படின்னு. இந்த அடுப்ப பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து இதுல பாதுகாப்பானது, சேவிங்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல வந்து சமைக்கும்போது வந்து பழைய காலத்துல நம்ம சமைக்கும்போது வயசான பாட்டி, தாத்தாவெல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன அடுப்பு வச்சு சமைச்சிருப்பாங்க. அப்ப வந்து சாப்பாடோட ருசி என்னங்கிறது நம்ம அப்பா, அம்மாவுக்கு, நம்ம முன்னோர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. இப்ப எல்லாம் டோட்டலா கேஸுக்கு மாறுனதுக்கப்புறம், ஏதோ அப்படியே போயிட்டுருக்குங்க. ஆனா பழைய மாடல நம்ம பழைய மாதிரியே வரணும் அப்படிங்கிறதுக்காக, நாங்க மறுபடியும் ஒரு முயற்சிங்க. இந்த கொரோனா பீரியட்லேருந்து எங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி, இப்போ ஒரு 2 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கிறேங்க. பழைய மாதிரியே விறகுல எரிக்கும்போது, அந்த சுவை வந்து அந்த டேஸ்ட் மாறாம, புது மாடல்ல பழைய நவீன அடுப்பு நாங்க அப்படியே மாத்தி கொண்டு வந்திருக்கிறோங்க. ஹோட்டல் நண்பர்கள், கேட்டரிங் நண்பர்கள்லாம் வந்து இந்த சிங்கிள் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா, டபுள் ஸ்டவ் இருக்குதுங்க. ஒரு இங்க பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா? டபுள் ஸ்டவ், இதுலயே சிங்கிள் ஸ்டவ் 25 கிலோ ரைஸ் போடுறது, 50 கிலோ ரைஸ் போடுறது, 75 கிலோ ரைஸ் போடுறதுன்னு ஒரு கேட்டகரியே வச்சிருக்கிறேங்க. ஒரு 7 மாடல் கமர்ஷியல் இருக்குது. அந்த 7 மாடலுமே பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்பீடு மோட்டர் தான். எல்லாமே ஹை ஸ்பீட் ஃப்ளேம் தான் கிடைக்குங்க. நீங்க கேஸ்ல வந்து ஒரு சிலிண்டர் ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரத்தில 4 மணி நேரம் யூஸ் பண்றாங்க. ஒரு 8 மணி நேரத்தில ஒரு சிலிண்டர் போகுது அப்படின்னா, இந்த ஸ்டவ்ல வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ரூ. 200 நீங்க விறகு போட்டீங்கன்னா போதுங்க. அதுக்கு மேல உங்களுக்கு அதுல செலவே சுத்தமா வராது. இப்ப இந்த அடுப்புல பார்த்தீங்கன்னா, அ பின்னாடி வந்து ப்ளோயர் மோட்டர் வந்து இன்பில்ட்டா அதிலேயே வந்துருங்க. ஆக்சுவலா வந்து அது எப்படி ஃபங்ஷன் ஆகுது அப்படின்னா, அந்த ப்ளோயர் வந்து அடாப்டர், கண்ட்ரோலர் எல்லாமே நம்ம செப்பரேட்டா குடுத்துடுறோம். ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் பண்றது, கம்மி பண்றது எல்லாமே அதில வந்துருங்க. ப்ளோயர் மூலியமா ஏர் வந்து ஃபங்ஷன் ஆகி உள்ள வந்துங்க. ஆக்ஸிஜன் பிரஷர் ஓவரா உள்ள உள்ள அ அது வந்து 8300 ஆர்பிஎம்ல வந்து உள்ள ரன் ஆகுறதுங்க. அது வந்து ஃபுல்லா ஏர் ப்ளோ பண்ணி குடுக்குது. ஆக்ஸிஜன் வந்து டைரக்ட்டா உள்ள வந்து, அது மூலியமா வந்து உங்களுக்கு விறகுல பட்டு, அது மூலியமா அப்படியே நல்ல அதிகமான ஃப்ளேம் வந்து கம்மி வேணும்னா கம்மி வச்சுக்கலாம். அதிகம் வேணும்னா அதிகம் வச்சுக்கலாம். அந்த மாரி ஒரு ஃபங்ஷன்ல வந்து அது ஃபங்ஷன் ஆகுதுங்க. அதே மாரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து சுத்தமா புகைங்கிறது வராது. நல்ல விஷயம் என்னன்னா, பத்த வைக்கிறப்ப மட்டும் லைட்டா ஸ்மோக் வருங்க. வரவே வராது அப்படின்னு விறகுல யாருனாலயும் சொல்ல முடியாது. அடுப்பு செய்ற யாருனாலயும் சொல்ல முடியாதுங்க. பத்த வைக்கிறப்ப மட்டும் ஒரு ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷத்துக்கு வந்து ஒரு லைட்டா ஸ்மோக் வரும். அப்புறம் நீங்க பத்த வச்சாச்சு அப்படின்னா, அந்த கண்ட்ரோல் ஸ்பீடு இப்ப 1 பாயிண்ட், 2 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு துளி புகை வராது. அதுக்கு நாங்க கேரண்டி. இது பாதுகாப்பானதுக்கு வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, இப்ப நம்ம வந்து வெளியில ஏதாவது ஒரு டூர் போறோம். ஏதாவது ஒரு வெக்கேஷன் போறோம், வெளியில போறோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கேஸ் சிலிண்டர் வந்து கம்பல்சரி எடுத்துட்டு போ முடியாது. எடுத்துட்டு போனா ஒரு சேஃப்டியும் கிடையாது. சில நேரங்கள்ல எந்த நேரத்தில என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. இதுல அந்த பயமே கிடையாதுங்க. நீட்டா எடுத்துட்டு போலாம். கார்ல வந்து சார்ஜர் போடுறதுக்கு ஒரு பிளக் பாயிண்ட் குடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி எல்லாம் அந்த மாரி ஸ்டவ் கேட்கறவங்களுக்கு ஆல்ரெடி டிசி மோட்டர்லேருந்து அந்த பிளக் பாயிண்ட் கனெக்ட் பண்ற மாரி நம்ம எல்லாம் ஹோல்டர் எல்லாமே செட்டா குடுத்துர்றோங்க. அதில கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மோட்டர் ஓடுங்க. நீங்க அங்க கிடைக்கிற விறகு, வேஸ்ட் விறகு, இல்லன்னா ஒரு பையில விறகு கூட எடுத்துட்டு போலாம். அதையும் கூட கொட்டாங்குச்சி இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, அதையும் நீங்க உள்ள போட்டும் கூட சமையல் பண்ணிட்டு, மறுபடியும் தூக்கி காருக்குள்ளேயே வச்சுட்டு ஒரு சேஃப்டி. எந்த ஒரு உங்களுக்கு பயமும் இருக்காது. சிலிண்டர் எடுத்துட்டு போறோம், ஏதாவது ஒரு எ காரே ஒரு சப்போஸ் எடுத்துட்டு போறோம், ஏதாவது ஒரு விபத்து நடக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில உள்ள சிலிண்டர் இருந்ததுன்னா இன்னும் விபத்து அதிகமாகும். இதில வந்து உங்களுக்கு பயப்பட வேண்டிய ஒரு அச்சம் எதுவுமே இருக்காதுங்க. எங்களுக்கு வந்து சீனியர் மாஸ்டர் எல்லாருமே வாங்கிட்டு போனவங்க, எல்லாருமே சொன்னது என்னன்னா, கேஸ்ல பண்ணுனத விட இதில வந்து எங்களுக்கு டேஸ்ட் அதிகமா இருக்குதுங்க, நல்லா இருக்குது அப்படிங்கிறதோட இதுக்காக தான் நாங்க அதைய திருப்பி திருப்பி அத சொல்றோம். இப்ப பார்த்தோம்னா, வீட்டுக்கு யூஸ் பண்ற சிலிண்டர் பார்த்தீங்கன்னா, ரூ. 950 ஒரு சிலிண்டர் ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 15 நாளைக்கும் வருது, 20 நாளைக்கு தண்ணியெல்லாம் அதிலேயே காய வைக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நாள், 20 நாள்லயே வந்து ஒரு சிலிண்டர் காலியாயிருது. ஒரு மாசத்துல 2 சிலிண்டர் எடுக்கிற ஃபேமிலி எல்லாமே இருக்கிறாங்க. இந்த அடுப்பு மூலியமா வந்து அவங்களுக்கு எவ்வளவுக்கு சேவிங்ஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு மீறி போனா ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 10 கட்டையும் கூட அவங்களுக்கு செலவாகாது. ஒரு 1 கிலோ கட்டை வந்து ரூ. 5 தான் விக்குதுங்க. நம்ம ஊர்ல டைரக்ட்டா போய் அவங்க எடுத்தாங்கன்னா, அதிலயும் ரூ. 1, ரூ. 2 கம்மியா கிடைக்கும். ஒரு ரூ. 5, ரூ. 6 அந்த கட்டை கிடைக்குங்க. எல்லா இடத்துலயுமே வந்து இந்த கதவு நிலவெல்லாம் செய்ற இடத்துல வேஸ்ட்டா கிடைக்கிற கட்டை தான் நம்ம இதில போடுறோங்க. நம்ம இயற்கை வளங்கள அழிச்சோ, இல்ல மரத்த வெட்டியோ அதெல்லாம் போடுறது கிடையாது. நெறைய பேர் கேட்கறாங்க. இந்த அடுப்புனால வந்து இயற்கை வளம் எந்த இயற்கை வளமும் அழிய போறதில்லைங்க. நம்ம வந்து வேணும்னே போய் மரத்த வெட்டி இதில போடுறதுக்கே இல்ல. அது வேஸ்ட்டா கிடக்கிற கட்டைய எடுத்து நம்ம எடுத்துட்டு வந்து நம்ம போடுறோங்க. அதில வந்து அவங்களுக்கும் ஒரு 80% சேவிங்ஸ் ஆகும். ஒரு சிலிண்டர் வந்து ரூ. 950 வாங்குறாங்க அப்படின்னா, இந்த விறகுனால மட்டுமே மாசத்துல வந்து அவங்களுக்கு ஒரு ரூ. 500லேருந்து ரூ. 600 வரைக்கும் மிச்சமாகும். இதே மாரி ஹோட்டல் கடைக்காரங்களுக்கு ஒரு சிலிண்டர் வந்து
ஒரு 8 மணி நேரத்தில் ஒரு சிலிண்டர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்தில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்களுக்கு ஒரு 1800 கேரண்டியாக ஒரு நாளைக்கு மிச்சமாகுங்க. இப்போ நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் போத்தனூர் செட்டிப்பாளையத்தில் இருக்குதுங்க. இப்போ நம்ம கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9688311139.